ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிடிஎஸோட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பிடிஎஸோட அப்டேட் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன், மேலே கார்ட்ஸ்லேயும் லிங்க் தரேன். அதை பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுவும் ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ பாய்ஸை பற்றி எனக்கு எப்போல்லாம் அப்டேட் கிடைக்குதோ நான் உங்களுக்கு கரண்ட் அப்டேட்டை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிடிஎஸ் ஆர்மிஸாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப நாளாக பாய்ஸை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்க இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நாளில் அவங்க வரப்போகிறாங்கன்ற ஒரு விஷயமே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. எப்படி தான் இந்த டைம் போகுதுன்றதே தெரியல. பாருங்களேன் எவ்வளோ வேகமாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் ஜின் வெளியில் வந்துருவாரு. ஜின் வந்துட்டா வேற என்ன, அப்புறம் ஒவ்வொருத்தரா லயனா வெளியில் வந்து மறுபடியும் பழைய மாதிரி நம்மளை ஹாப்பி ஆக்க போகிறாங்க. ஸோ இந்த சந்தோஷத்தோட இன்னைக்கான ஃபர்ஸ்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல ஃபர்ஸ்ட் நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா பாத்தீங்கன்னா நம்ம லீடர் ஆரம்ப பத்தி தான். ஆரம்ப பத்தி என்ன புது அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா மிலிட்டரியில இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா 15வது டிவிஷன்ல பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு கிராஜுவேஷன் செரிமோனி நடந்திருக்கு. இந்த ட்ரைனிங் சென்டர் கிராஜுவேஷன் செரிமோனில அவங்களுடைய ஸ்கில்ஸை வெளிக்காட்டியிருக்காங்க. அதுல நம்ம ஆரம்ப பாத்தீங்கன்னா சாக்ஸோபோன் யூஸ் பண்ணி வாசிச்சிருக்காரு. ஒரு சாக்ஸோபோன் யூஸ் பண்ணி ஒரு பெரிய மியூசிக் கலைஞர் ஆகணும்ன்றது நம்ம வியோட ஆசை. சோ அவரோட ஆசையை நம்ம ஆரம் நிறைவேற்றிருக்காருன்னா பாருங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாக்ஸோபோன் கலைஞன் எந்த மாதிரியான உடைய அணிவாங்களோ அதே மாதிரி ரெட் கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கேப்ப போட்டு ஒரு ரியல் கலைஞனா நம்ம ஆரம் அந்த இடத்துல மாறிட்டாரு. சோ இது மூலியமா நம்ம ஆரம் சூப்பரா சாக்ஸோபோன் வாசிப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் வெளியில வந்தா உடனே அவர் தன்னுடைய சோலோ ஆல்பமா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம பாய்ஸ் உடைய குரூப் ஆல்பமா இருந்தாலும் சரி, அதுல அவர் இந்த கலையை இறக்குவாரோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்குது. இதை இறக்குனா நல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம ஆசை. சோ எத்தனை பேர் நம்ம ஆரம் சாக்ஸோபோன் வாசிக்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. சோ இன்னைக்கான செகண்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிடிஎஸ் வால்ட் டிஸ்னியோட ஒரு கொலாபரேஷன் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, பிடிஎஸ் வால்ட் டிஸ்னியோடயா? எஸ், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிடிஎஸ் இந்த ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேமை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேமை எதை மையப்படுத்தி இருந்துச்சுன்னா, நம்ம பாய்ஸ் 7 பேரும் ஒரு ஐஸ்லாந்துல போய் மாட்டிப்பாங்க. நம்ம அந்த கேமை விளையாடி தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். சோ அதே மாதிரி வால்ட் டிஸ்னி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம பிடிஎஸ் பாய்ஸோட கொலாபரேட் பண்ணி டைனி டான் டாய் ஸ்டோரியை உருவாக்கியிருக்காங்க. ஆல்ரெடி டைனி டான் இருக்கக்கூடிய நிறைய டாய்ஸை நம்ம பார்த்துருப்போம். குட்டி குட்டி பொம்மையா நம்ம பாய்ஸுடைய எல்லாருடைய ஃபிகர் அவுட்மே அதுல இருக்கும். சோ அதே மாதிரி செகண்ட் அனிமேஷன் மிகப்பெரிய வீடியோவை கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அனிமேஷன் வீடியோ 3D ஃபியூச்சர்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வழக்கம் போல வேவர்ஸ் ஷாப்லயுமே பாத்தீங்கன்னா இதுக்கான புது மெர்சன்டைஸ் வரப்போகுது. அதுல என்னென்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாய்ஸ் 7 பேருடைய டைனி டான் பொம்மைகளும், பென்சில்ஸ், பிளாங்கெட்ஸ், மினி போட்டோ கார்ட் ஹோல்டர், கீரிங் அண்ட் மேக்னெட் செட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. இது எல்லாத்தையும் நீங்க வேவர்ஸ்ல வாங்கிக்கலாம். சோ இப்படி ஒரு கொலாபரேஷன் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்திருந்தாங்க. சோ டைனி டான் டாய்ஸ் மேல நம்ம ஆர்மிஸ்க்கு இருக்கக்கூடிய கிரேசி இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மாதிரி சொல்லலாம். சோ இன்னைக்கான தேர்ட் அப்டேட். இந்த அப்டேட்ல நான் யாரை பத்தி சொல்ல போறேன்னா, நம்மளுடைய வியை பத்தி தான் சொல்ல போறேன். இது எப்போ நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான். அது என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, ஐ ஹார்ட் ரேடியோ மியூசிக் அவார்ட்ஸ். சோ எஸ், 2024க்கான ஐ ஹார்ட் ரேடியோ மியூசிக் அவார்ட்ஸ் இப்போ ரீசெண்டா நடந்துச்சு. இந்த அவார்ட்ஸ் ஷோல பாத்தீங்கன்னா, போன வாட்டி நம்ம பாய்ஸ் எல்லாரும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கினாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க ஆக்டிவா இல்ல. அந்த ஒரு காரணத்தினால அவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்காம போயிருக்கு. இருந்தாலுமே 2023ல நம்ம வி மிலிட்டரி போறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லே ஓவர் ஆல்பம் பாத்தீங்கன்னா ஃபேவரட் டெபியூட் ஆல்பம் அப்படிங்கிற கேட்டகரியில அவார்ட்ஸை வின் பண்ணிருக்கு. இது உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம மத்த பாய்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஆல்பமை ரிலீஸ் பண்ணும் போது அதுல இருந்த சாங்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபயரா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா வியோட ஆல்பமை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லாவே மெலோடியா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஆல்பம்ல அதிகமான கிரேசி ஆர்மிக்கு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சாங்க. அப்படி இல்லாம இல்லைங்க, எங்க பாய்ஸ் எதை பண்ணாலும் நாங்க ரசிப்போம். அதுலயும் ரொமான்டிக்கா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். விஏ அதை பண்ணும்போது நாங்க கேட்காம இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிச்சதை மட்டும் இல்லாம அந்த ஆல்பம்க்கு ஓட் பண்ணி ஃபேவரட் டெபியூட் ஆல்பம் அப்படிங்கிற அவார்ட்ஸையும், சோ இந்த பெருமை எல்லாமே ஆர்மிக்கு போய் சேரும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா காங்வாங் எஃப்சி ஹோம் ஸ்டேடியம்ல ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்திருக்கு. இந்த ஃபுட்பால் மேட்சை பாக்குறதுக்காக வி அவருடைய மிலிட்டரி யூனிஃபார்ம்ல அவர் கூட ஒர்க் பண்ற அதர் சோல்ஜர்ஸ் கூட வந்திருக்காரு. சோ இதுல ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா,
அந்த மேட்ச் பாக்குறதுக்கு அதிகமான கிரௌடு வந்திருக்காங்க. அந்த கிரௌடு எல்லாத்தையும் விய பார்த்த உடனே டபுள் தமாக்காவா இருந்திருக்கும். அந்த ஓவரால் மேட்சையும் என்ஜாய் பண்ணி பார்த்திருக்காங்க. மேட்சுக்காக கத்துனதை விட வியோட போட்டோவை ஸ்கிரீன்ல பார்த்த உடனே கத்துனதான் அதிகம்னு சொல்லப்படுது. சோ இப்போ எப்படி தோனி ஐபிஎல் மேட்ச்ல வந்து விளையாடினா போதும், எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்களோ எதிர்பாராத விதமா வி அங்க வந்த உடனே அந்த கிரௌட் பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கான 4th அப்டேட். இந்த அப்டேட்டுக்காக தான் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். சோ எஸ், நம்ம சுகாவுடைய D-Day வேர்ல்டு டூர் பாத்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு வைடு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி பெருசா செலிப்ரேட் போகுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம BTS பாய்ஸ தியேட்டர்ல பார்த்து சோ செலிப்ரேஷன் பண்ண மாதிரி எல்லா ஆர்மிஸும் ஒவ்வொரு சாங்குக்கும் வைப் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. வேர்ல்டு வைடு தியேட்டர்ல ஒன்னா ரிலீஸ் ஆகி ஆகஸ்ட் D-Day உடைய வேர்ல்டு டூர் பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கண்டிப்பா நீங்க எல்லாருமே கண்டிப்பா கேட்டிருக்கலாம். இருந்தாலும் இப்ப ஏன் ரிமைண்ட் பண்றேன்னா, சோ அவ்வளோ ஆர்மிஸால ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணதை ஒவ்வொரு ஆர்மிஸும் வைப் பண்ணிருக்காங்க. சோ இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுகாவுடைய வேர்ல்டு டூர்ல நம்ம பாய்ஸ் அங்கங்க போய் கலந்துகிட்டு சில ஃபன்னான மூமெண்ட் எல்லாத்தையும் ஆர்மிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சோ இன்னைக்கான அப்டேட் அவ்வளவுதான். சோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ இதே போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது BTS ஆர்மிஸா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோல நம்மளால சந்திப்போம். தேங்க்யூ so much.